ஆக்சிடென்டல் சிஎம். இந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒருத்தரோட திறமைய எடை போட்டுற முடியுமா? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ஆக்சிடென்ட்ல 157 கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். கதைக்குள்ள போலாம். தமிழ்நாட்டு அனல்மின் நிலையங்களுக்கு நிலக்கரி வரணும் அப்படின்னா அதுக்கு கப்பல் வேணும். பல வருஷமா பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் தான் நடுவுல இருந்து கப்பல்களை ஏற்பாடு செய்யும். டான்ஜெட்கோ அதுக்கு கட்டணம் செலுத்தும். இந்த மிடில்மேன் வேலையால அரசுக்கு தேவையில்லாத நிர்வாக செலவு, கூடுதல் கட்டணம்னு சுமை ஏறிட்டே இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, டான்ஜெட்கோ வரலாறு காணாத நிதி நெருக்கடியில இருந்துச்சு. சரியா அந்த நேரத்துல தான் ஒரு ஃபைல் டேபிளுக்கு வருது. ஏற்கனவே கஜானா காலியா இருக்கிற நேரத்துல எதுக்கு இந்த வீண் செலவு? டான்ஜெட்கோவையே நேரடியா கப்பல் ஓடர் கிட்ட பேசினா என்னன்னு ஒரே கேள்வியில மொத்த சிஸ்டத்தையும் உடைச்சாங்க. முடிவு எடுத்தாச்சு. பூம்புகாரை பைபாஸ் பண்ணி டான்ஜெட்கோவே நேரடியா கப்பல்களை ஒப்பந்தம் பண்ணி நிலக்கரிய கொண்டு வர ஆரம்பிச்சு. இதோட விளைவு இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட பாலிசி நோட்டே சொல்லுது. இந்த ஒரு முடிவால வருஷத்துக்கு சுமார் 157 கோடி ரூபாய் சேமிக்கும். இப்படி ஒரு யோசனை மூலமா கோடியா மிச்சப்படுத்தி காட்டுனதுதான் அசல் நிர்வாக திறமை. அதனால இனிமே யாராவது ஆக்சிடென்டல் சிஎம்னு சொன்னா அவங்க கிட்ட கேளுங்க, கடன்ல இருந்த ஒரு துறைக்கு 157 கோடியை மிச்சப்படுத்தி கொடுத்தது ஆக்சிடென்டா இல்ல எஃபிஷியன்ட்? பதில் அவங்களுக்கு தெரியும்.